கரூர் பிரச்சாரத்தில் 41 பேர் உயிரிழந்த வழக்கு தொடர்பாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராகியிருக்கிறார். இறங்க பாஸ். கிளைமேட் சரியில்லை, ரிட்டர்ன் ஆயிடலாம் பாஸ். சரியான பயந்தவங்களே பாஸ். நீங்க வாங்க பாஸ், நான் இருக்கேன். பாய். உனக்கு மட்டுமா? எனக்கு மட்டும் தான் நேற்றுக்கு ஒரு நாளாச்சா போகல, இன்னைக்கு தான் போகணுமா? இப்படி கஷ்டப்பட்டுருங்க, ஒரு உடம்பு சரியில்லாத பொருளை இப்படி பாடுபட்டுலாமா சொல்லுங்க? இது நியாயமா உங்களுக்கு? விஜய் கைப்பையில் கத்தரிக்கோல் இருந்தது தெரிய வந்த காரணத்தால் விமானத்தை இயக்க பைலட் மறுத்துவிட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பெரிய சண்டீர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆபீஸ்க்குள்ள சட்டைக்கு பட்டன் போட வர சார் உங்க கூட தானே வராரு. எவ்வளவு டீசெண்டா இருக்காரு பாரு. இவன் பாடி லாங்குவேஜ் புரிஞ்சுக்கிற முடியலையே. இறுதிக்கட்ட நகைச்சுவை பகுதிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே உட்காருங்க, அமர்ந்து பாருங்க, நிகழ்ச்சியை பாருங்க, நிகழ்ச்சி நல்லா இருக்கும். உட்காருங்க. ஆக அண்ணே உட்காருங்க, கொஞ்சம் முடிச்சிடுறேன், அவ்வளவுதான். தயவு செஞ்சு உட்காருங்க. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. அது மட்டுமின்றி அவருடன் பயணித்த ஆதவ் அர்ஜுனாவின் கைப்பையிலும் மதுபாட்டில் இருந்ததால் அவரையும் முழுமையான சோதனை செய்து அதை அப்புறப்படுத்திய பிறகுதான் இந்த பயணத்தில் பயணிக்க முடியும் என தெரிவித்தனர். கை ஆடுமா ஒருவேளை விஜய்க்கும் ஆதவ் அர்ஜுனாக்கும் சரக்கு அடிக்கலன்ட்டு. ஏன்னா ஆதவ் அர்ஜுனா பேக செக் பண்ணா உள்ள விஸ்கி பாட்டில் வச்சுக்கிறாருங்க. என்னடா மனுஷ வாழ்க்கை, எப்ப எது நடக்க முடியும் தெரியல. இந்த அநியாயத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் உசுரோடவே இருக்க கூடாதுடா. போய் சேர்ந்துடும் என்ன சரி மூத்த நீ எங்களுக்கு தைரியம் சொல்லாம நீ எப்படி உடையலாம் மாடு அங்க மாறா. Sir, 1 minute. Sir, checking is. Please wait for a while. Okay. Sir, your bag. இவர் யாரு தெரியுமா? என்னோட கட்சியோட முக்கியமான நிர்வாகி. இவரை போய் செக் பண்றீங்க. Sir, யாரா இருந்தாலும் ப்ளீஸ் என்ன டியூட்டி பண்ண விடுங்க. தலைவரே. No. What is this, sir? Liquor not allowed னு உங்களுக்கு தெரியாதா? எனக்கு புரியல சார். சார் ப்ளீஸ் ஒரு நிமிஷம். என்ன டெல்லிக்கு நம்ம சரக்கு அடிக்க போயிட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கியா? டென்ஷன் அவசரத்துக்கு எடுத்து வச்சுட்டு மேடம், இனிமேட் பண்ண மாட்டேன். சார் நீங்க இது கொடுங்க சார். நீங்க 2 பேரும் ஒரு 40 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சிட்டு தான் உங்களை உள்ள அனுப்ப முடியும். மது ஒழிப்பு கொள்கையை பத்தி வெளியில கத்துறது, உள்ளே சரக்கு பாட்டிலோட அதுவும் என்ன விஸ்கி? சாதா விஸ்கி கிடையாது, விஸ்கி கிடையாது, உயர் ரக விஸ்கி. வண்டியில தான் போட்டு தண்ணியை போட்டு சாவடிச்சீங்கன்னா இங்கேயுமாடா போய் சுத்தி பாப்போம்டா. என்னடா சுத்தி பாப்போம் அதே பிள்ளை அதே குணா எத்தனை தடவைடா அதே. இதுவும் அதே போறதானே, இதை மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கு. இது வர்றதே குடிக்கிற கூறு வர்றதே குடிக்கிற வர்றதா. நீ தான் எப்ப பார்த்தாலும் போதுனே திரியிறாங்களே. இவங்க எப்படா மாற போறீங்க? என்ன பண்ணும்? சரக்கு கொஞ்சம் ஊத்துக்க. வெரி குட். குடிச்சு காட்டுமா? இங்க சரிண்ணா. அரசே வந்து சாராயத்தை விற்கிறது. இதை நாங்க கடுமையா எதிர்க்கிறோம். டாஸ்மாக்ல முடியும். கண்டிப்பா அரசு செய்யக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். இது வந்து அரசே செய்யக்கூடாது, அரசே விற்க கூடாது. ஒரு கலெக்டர் படிச்சுட்டு வந்து ஒரு கலெக்டர் வந்து சாராயத்தை விற்க கூடாது, ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் விற்க கூடாது. பூரண மதுவிலக்குன்றது நீங்க சொல்லல. இல்ல அரசு விற்க கூடாதுங்கிறது. அரசு வந்து விற்க கூடாது. மட்டிக்கினாரு ஒருத்தரு இவரை காப்பாத்தணும் கத்துரு. ரோட்டு கடை குருமா திரும்பி உனக்கு வந்து அச்சுது பாரு கருமா.
நாங்க திருப்பி பதிவு பண்ற மக்கள் கிட்ட தமிழ்நாட்டுல ட்ரக்ஸ் சேல்ஸ் அதிகமா போய்கிட்டே இருக்கு. 60,000 கோடி ரூபாய் டாஸ்மாக் சேல்ஸ் இருக்கலாம். அது மிகப்பெரிய ஒரு இந்த கவர்மெண்டோட மிகப்பெரிய பழி. ஆனா ட்ரக்ஸோட சேல்ஸ் பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா போயிட்டு இருக்கு. இந்த ட்ரக்ஸ் எடுத்தவங்க மெயின் பிரச்சனையே பெண்களை வந்து கற்பழிப்பு பண்றது. எப்பா சாமி போதும்டா ஓட்டது ரீல அந்து போச்சு. சார் நான் தமிழ்நாட்டுல 4829 ஒயின் ஷாப்ல 1000 ஒயின் ஷாப் சாப்பிட்டுருக்கேன். ஆனா இந்த ஒயின் ஷாப்ல தான் நான் அதிகமா சாப்பிட்டுருக்கேன். ஆமா, ஏதாவது ரம்முன்னா RUM ரெகுலர் யூசிங் மெடிசன், ட்ரிங்க்ஸ்னா D ஃபார் டெலிஷியஸ், R ஃபார் ரிப்பீட், I ஃபார் இன்டெலிஜென்ட், N ஃபார் நாட்டி, K ஃபார் கிங். S மீன்ஸ் 3 மீனிங். எஸ்னா என்ன மாதிரி ஆளு ஸ்லீப்பிங். சில பேர் ஸ்காலரா இருக்கவங்க ஸ்டப்பனா இருப்பாங்க. இன்னும் பேரு எஸ் மீன்ஸ் சில பேர் ஸ்டூபிட் ஆயிடுவாங்க. ஏன்னா அதாவது இத பத்தி எனக்கு அதிகமா புகழ்ந்து சொல்ல தெரியும், இகழ்ந்தும் சொல்ல தெரியும். சரக்கு பாட்டில் ஏன் எடுத்துன்னு போறீங்க? இவங்கெல்லாம் வந்து கொஞ்சோண்டு நினைச்சு பாருங்களேன். தமிழ்நாட்டுல உட்காந்துக்கின்னு மது கடைகளை பத்தி பேசுறாங்க, சரக்க பத்தி பேசுறாங்க, பெண்கள் பாதுகாப்பா பத்தி பேசுற இந்த ஜீவன்கள் எங்க பிளைட் டிராவலிங் மிஞ்சி போனா 1 hour ஆக போதுங்க. இங்க இருந்து டெல்லி எனக்கு தெரிஞ்சு 1 hour அவ்வளவுதான் நினைக்கிறேன். நம்ம டெல்லிக்கு பிளைட்ல போனது இல்ல. சோ 1 hourல போயிட்டு போறீங்க. இந்த 1 hourல கூட உங்களுக்கு சரக்கச்சு ஆகணுமா நான் கேக்குறேன். கவலைப்படாதீங்க, 60 நாள் FIR திருப்பி டெலீட் பண்ணிடல நம்ம கவர்மெண்ட் வந்த உடனே. அதை பத்தி கவலைப்படாதீங்க. படுக்க வச்சு முதுகு மேல நடத்துறோம் பையன். ஒன்ன மாதிரி எத்தனை கீரி குட்டிகளை நான் பாத்திருக்கேன். அதனாலதான் ஆதவர்ஜுனுக்கு பாத்தீங்கன்னா கை இப்ப பேசும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா வலிப்பு வந்த மாதிரி ஆண்டு இருக்கு பாருங்க. அந்த மனுஷனுக்கு இதுதான் காரணம் நினைக்கிறேன். இந்த விஸ்கி குச்சாதான் மனுஷனுக்கு வந்து இந்த இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியே இப்படி அட்டகாசம் பண்றானுங்க. நாளைக்கு ஆட்சி கீச்சி வந்துட்டா இவங்க எல்லாம் விஜய் சார் அப்பயே பாட்டு பண்ணாரு பாத்தீங்களா, 10வது பாட்டில் நான் குடிக்க அண்டாவை கொண்டாச்சு சடிக்க. அவ்வளவுதான். பிளைட்ல வந்து பாத்தீங்கன்னா அண்டாவை வச்சுக்கிட்டு விஜய் வந்து ஒரு கப்பெத்து குடிப்பாப்ல, ஆதவர்ஜுனா ஒரு கப்பெத்து குடிப்பாப்ல. ஒரு அரசியல்வாதி ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வீங்க மக்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு மெயினா நான் ஒழிக்க வேண்டியது மது ஒழிப்பு. நீங்க யாரு நம்ப மாட்டீங்கன்னா ஒழிச்சு வச்சிருக்கீங்க. ஆதவர்ஜுனான்னு ஒரு பெரிய மானஸ்தர் இருந்தாப்ல. அங்கங்க மேடையை போட்டு மது ஒழிப்புன்னு கூவிட்டு இருந்தாரு. நானும் நினைச்சேன் ஏதோ பெரிய திட்டம் வச்சிருக்காரு போல இருக்குன்னு. அவங்க பெரிய திட்டம் தான், அவர் அல்ட்ரா ப்ரோஜென்டா யோசிச்சிருக்காரு. நானும் எங்க அண்ணனுக்கு குடிச்சே மது ஒழிச்சிருவோண்டான்னு சொல்லிட்டு. இதுக்கு பிஜேபியோட கால் நக்கறதுக்கா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? இவர்களெல்லாம் நம்ம தலைவர்னு இன்றைய தலைமுறை வந்து இப்ப இவனுக்கு பின்னாடி சுத்திட்டு இருக்கு. கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். ஒரு 1 hour டிராவலிங்ல உங்களால குடிக்காம இருக்க முடியல, சரக்கு பாட்டில் எடுத்துட்டு போறீங்க. எப்படி பிரைவேட் ஜெட்லயே உட்காந்து அப்படியே போட்டு மாப்பிள்ள விஜய் சார் நீ ஒரு போடு, CTR நிர்மல்குமார் நீ ஒரு போடு, அண்ணன் ஒரு கல்ப்பு போடுறேன் அப்படின்ட்டு ஆளுக்கு கோட்டு குஷ்ணு போறதுக்காக சரக்கு பாட்டில் எடுத்துட்டு போறீங்களே, இதெல்லாம் நியாயமா? என் லைஃப்ல இந்த ஒண்ணு இல்லைன்னா இந்த சேகர் எப்போ செத்துருப்பான். நான் சந்தோஷமா இருக்குமோ சரி, நான் சோகமா இருக்குமோ சரி, நான் டிமோட்டிவா இருக்குமோ சரி, இந்த வாழ்க்கையே வெறுத்து ஓரமா உடஞ்சு உட்காருமோ சரி, இந்த சாக்கு தான் என்னை காப்பாத்தி கொண்டு போயிட்டு இருக்கு. அந்த ஃபீலை நான் இங்க தான் சொல்ல முடியும், இங்க தான் சொல்ல முடியாது. ஏண்டா தற்குறிங்களா? இதுல கூட தற்குறித்தனமா தான் யோசிப்பீங்களாடா? பிளைட்ல போற ஒரு மணி நேரம் கூட உங்களால மது குடிக்காம இருக்க முடியாது. இதுல உயர்தர விஸ்கி வேற. இப்ப பாருங்க, மொத்த தற்குறி கூட்டமும் கிளம்பி வந்துரும் முட்டு கொடுக்கறதுக்கு. நீலாம் மென்டலடா நீங்க. இவங்கிட்ட எல்லாம் செவுத்துல பேசுற மாதிரி ஒரு மீன் இருக்கும்ல, செவுத்த பார்த்து பேசுற மாதிரி. இவங்க மண்டையில எதுவுமே ஏற. எங்க அண்ணன் கரூர் சம்பவத்துல மன உளைச்சலோட இருந்தாரு. அதனாலதான் அவர் மன உளைச்சலை ஆத்துறதுக்கு உயர்தர விஸ்கி வாங்கி குடிச்சாருன்னு சொல்லிட்டு. ஏண்டா இன்னையில இருந்து நீங்க தமிழக வெற்றி கழகம் இல்ல, தமிழக விஸ்கி கழகம் தான். தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலேயே தனி மனித ஒழுக்கமற்ற ஒரு மனிதன் ஒரு சின்ன கூட்டத்திற்கு தலைவன். தன்னுடைய மனைவி கூட வாழ்ந்துட்டு இருக்க ஒரே வீட்டிலேயே ஒரு பக்கம் மனைவி பிள்ளைகள், இன்னொரு பக்கம் ஆசை நாயகி, இன்னொரு நடிகையோட குடுத்தனம் நடத்தின ஒருத்தவன் எப்படி நல்ல தலைவனா இருக்க முடியும்? எப்படி நல்ல ஒரு முன்மாதிரியா இருக்க முடியும்? எப்படி நாளைக்கு இளைஞர்களுக்கு, தன்னை நம்பி வரும் தொண்டர்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்க முடியும்?
வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. அம்மா யாராவே முரட்டாளா ஓடிக்கிட்டு இருக்கா? யாராவே தன்னை நம்பி காதலித்து கரம் பிடித்து கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஒரு பொண்ணையே நல்லபடியா வச்சு வாழ துப்பில்லாத இவன் வேற மைக்கு பிடிச்சு பேசுறான். பெண்களுக்கு தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லையா? பெண்களை பத்தி பெண்களுடைய பாதுகாப்பை பத்தி பேசுற இவன் தான் தன்னை நம்பி வந்த ஒரு பொண்டாட்டிய விவாகரத்து கேக்குற அளவுக்கு வச்சிட்டு இருக்கான். வெக்கம் கெட்டவன, மானம் கெட்டவன, உனக்கு எதுனா இவ்வளவு பெரிய மீச? செருப்பெல்லாம் வெளியே விட்டோம்னா அப்படியே என்ன சொல்லவே முடியல. போய் அவர் கையை பிடிச்சிக்கலாமான்ற ஒரு இதெல்லாம் எனக்குள்ள வந்துச்சு. அழகு எங்க வீட்டுக்கார கலர் தான் ரொம்ப அழகா தான் இருப்பாரு. எங்க வீட்டுக்காரெல்லாம் அவர் தூக்கி சாப்பிட்டாரு, அவ்வளவு அழகா இருக்கிறாரு. அம்மா உன் புருஷனை விட அவர் ரொம்ப அழகாத்தம்மா இருப்பாரு. ஆனா நீ போய் கட்டி பிடிக்கணும் தொட்டு பிடிக்கலாம் நடக்காதுமா. எத்தனை பேர் இந்த மாதிரி பெண்களை எல்லாம் விட்டுட்டு நிக்க போறாங்களே தெரியல. அந்த பொண்ணு சொல்றத பாருங்க, அப்படியே அவளுக்குள்ள இருந்து சொல்லவே முடியல. சும்மா சொல்லிருமா, நீ என்னன்னு ஆசை வச்சுக்கிறது அதையும் சொல்லிரு. எப்படியே மீடியாக்காரங்க கொண்டு போயிட்டு சொல்வா. ரொம்ப அந்த அம்மா பேசுறத பார்த்தா நாங்களும் சேர்ந்து சிரிக்கணும். ஏன்டி இப்படி இல்லாம ஒரு பூமட்டையே இருப்பிய ஒரு பொதுத்தளத்துல வந்து பேசுறது. தயவு செஞ்சு மைக் காட்டுற தம்பி அந்த அம்மா சொல்ல வாயை கொஞ்சம் தொடச்சு கொடுப்பா தயவு செஞ்சு. ஏன்னா அது ரொம்ப முடியிருச்சு.